அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி இந்த போஸ்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் எனக்கு தோணுச்சு. இது பழைய போஸ்ட்டு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இது ஆல்ரெடி லாஸ்ட்டு காவேரி விஜய் பிரிஞ்சாங்க இல்லையா, அப்போ வந்த போஸ்ட்டு தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு காவேரியை கடத்திடுவாங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்குது. காவேரியை கடத்திடுறாங்க பசுபதி, அதை பிளாக்மெயில் பண்ணி விஜயை வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. காவேரியை கடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. காவேரியை வந்து பசுபதி பிளானை போட்டு கடத்திட்டோம்னா வந்து நம்ம வந்து விஜயை வந்து சம்மதிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை போடுறதுனால, இப்போ நேற்றுக்கு எபிசோடில் கூட வந்து விஜய் என்ன சொல்வார், என்னையை காவேரி பிரிக்க பார்க்குறியா, அது நடக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இல்லையா. அப்போ நம்ம பிளான் இதுதான், லாஸ்ட் டைம் நம்ம பண்ணோம் சொதப்பிச்சு, இந்த தடவை பக்காவாக பிளான் பண்ணி நம்ம வந்து காவேரியை கடத்தணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ காவேரி வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு போகிறதுனால அங்கே வச்சு யாருமே தெரியாதவங்க மூலயமா வந்து காவேரி இங்கே வரவிடாமல் பண்ணி கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஐடியாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அது வந்து தாலி கட்ட மாட்டார் காவேரி. ஆனால் காவேரிக்கு வந்து எப்படியாவது தெரிய வந்து இந்த ராகினி வந்து ஏதாவது வீடியோ எடுத்து அனுப்பி அதில் வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் வந்து கண்டிப்பாக கல்யாணத்து வர போகும், கல்யாண ஏற்பாடு வர போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் என்னோடய பாயிண்ட்டாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மக்களை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், நம்ம வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து காவேரி இந்த வீக்கில் ஃபுல்லாக கடத்திடுறாங்க, நாளைக்கு ப்ரொமோவில் வந்து பயங்கரமாக வந்து காவேரியை கடத்திடுறாங்க அப்படிங்கிறதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். என்ன மக்களை சொல்கிறீங்க?